வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம மிளகாய் வத்தல் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1/4 கிலோ மிளகாய் வாங்கியிருக்கேன். மிளகாய் வாங்கி காம்பை வந்து இந்த சைஸ்க்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நீளமாக இருக்கு இல்லையா, நீளமாக இருக்கிறத இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் மிளகாயை வந்து நல்லா அலசிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஈரம் போக உணர வச்சுட்டேன். இப்போ இதை வந்து ஒன்று கத்தியால் ஒரு பக்கம் இப்படி கீறி விட்டுருக்கோங்க, 2 பக்கமாக அப்படி கீறி விட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டி கருது வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஒன்று ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, அல்லது கத்தியால் 2 இடத்துல இப்படி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த தயிரில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டும் புளிப்புத்தன்மையும் உப்பும் உங்களுக்கு சாரும். இப்போ எல்லாம் நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டோம். இப்போ ரெடி பண்ணுவோம். கெட்டியான தயிர் வந்து ஏற்கனவே 1 கப்பு ஊற்றிருக்கோம். இப்போ 1/2 கப்பு. இது 150 ml கப்பு. மொத்தம் 200 கிராம் எடுத்திருக்கேன். 200 ml எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வறுத்த வெந்தய பவுடர் இது நம்ம போடுறதுனால வாசமாக இருக்கும். 2வது இந்த வெந்தயம் தயிரில் ஊறி ஜெல் மாதிரி வந்து அந்த மிளகாயில் நல்லா ஒட்டிக்கும், கோட்டிங் மாதிரி ஒட்டிக்கும். அப்போ ருசியாக இருக்கும். அதனால் இப்போ எல்லாம் தயிர், வெந்தயம், உப்பு எல்லாம் ஒன்று சேர்த்து மிளகாயிலோட சேர்த்து ஊற வச்சுட்டோம். இப்போ நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்துட்டோம். இது வந்து சாதம் அடித்த தண்ணி. நம்ம மிளகாயை வந்து காலையிலே 9 மணிக்கு தயிரில் போட்டு வச்சுட்டோம். இப்போ 1 மணி சாதம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா இருத்து அடியில் வந்து கொஞ்சம் கெட்டியாக நிற்கும். அந்த தண்ணியை நம்ம மிளகாயில் ஊற்ற போகிறோம். இந்த சாதம் அடித்த தண்ணியை நம்ம வந்து இந்த மிளகாயோட தயிரோடு சேர்த்து ஊற்றும்போது அந்த தயிரும் உப்பும் மிளகாயில் நல்லா ஒட்டிக்கும். இது ஆப்ஷனல் தான். இது எங்கள் பாட்டி சொன்ன ஐடியா. வடிச தண்ணி, சாதம் வடித்த தண்ணி, கெட்டியான தண்ணி ஊற்றும்போது அந்த மிளகாயில் உப்பும் தயிரும் இந்த வடிச தண்ணியோடு சேர்ந்து நல்லா ஒரு கோட்டிங் மாதிரி வந்துடும். அப்போ உரைக்காமல் இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு நாள் வந்து நம்ம காலையில் 9 மணிக்கு இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, நாளை காலையில் 9 மணி வரைக்கும் இதை நம்ம இப்படி வச்சுருக்க போகிறோம். நாளை காலையில் தான் நம்ம வெயிலில் வைக்கணும். அது வரைக்கும் அந்த மிளகாய் வந்து இந்த மோரில் நல்லா ஊறணும். காட்டன் கிளாத் போட்டே கட்டி வைங்க, மூடி போடாதீங்க. மூடி போட்டிங்கன்னா தயிர் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஒரு நாள் நம்ம ஊற வச்சது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த மிளகாயோட கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை வெயிலில் காய வச்சுருவோம். அதாவது மிளகாயை மட்டும் இருத்து ஒரு பிளேட்டில் போட்டு காய வைக்கணும். இப்படி காய வைக்கக்கூடாது. இப்போ மிளகாயை தனியாக எடுத்துட்டோம். இந்த தயிர் இருக்கு இல்லையா, இதில் வந்து மிளகாயை காய வச்சு தினம் நைட்டு வந்து இதில் போட்டு ஊற வச்சு திரும்ப காய வைக்கணும். வடித்த தண்ணி ஊற்றுறதுனால உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. அந்த தயிர் வந்து மிளகாய் ஸ்மெல்லோட நல்ல வாசமாக இருக்குது. இப்போ வெயிலில் காய வச்சுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு டே வெயிலில் காய வச்சுட்டோம். எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இந்த மோரையும் நான் வந்து வெயிலே வச்சுருவேன். எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். அந்த மிச்சர் இந்த தயிர் இருக்கு இல்லையா, அதையும் வெயிலே வச்சுருந்தேன். இப்படி கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ திரும்ப இதை வந்து மிளகாயோடு சேர்த்துருவோம். இந்த நம்ம சேர்த்துருக்க தயிர் எல்லாமே வற்றி இந்த மிளகாயில் ஒட்டிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம காயப்படணும். நல்ல வாசமாக இருக்குது. அந்த மிளகாய் ஸ்மெல்லும் தயிர் ஸ்மெல்லும் சேர்ந்து இப்போ திரும்ப வந்து
நைட் வந்து துணியை போட்டு கட்டி வச்சுருங்க. இப்போ கட்டி வச்சுட்டேன். இது வந்து மறுநாள் நாளை காலையில் மறுபடியும் எடுத்து வெயிலில் காய வைப்போம். இப்போ எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து அப்படி வெயிலில் காய வச்சுருவோம். தயிரெல்லாம் இழுத்துருச்சு. இதே பிளேட்டில் காய வச்சிடணும். மிளகாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு வறுத்தும் காமிச்சிடுறேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.